Amen. Amen. You know, when I was born again in 1998, the first thing the Holy Spirit did in me was to give me a great desire to read the Bible. மறுபடியும் நான் பிறக்கும் பொழுது சொன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் என்னை நிரப்பும் பொழுது என்னுடைய வாழ்க்கையில நடந்த முதல் அடையாளம் என்ன தெரியுமா? முதல்ல நான் தேவ வசனத்தை தியானிக்க ஆரம்பிச்சேன். Every day, ஒவ்வொரு நாளும் after coming back from college, முடிஞ்சு வீட்டுக்கு வந்த உடனே I'll go to my room, ரூமுக்கு போயிட்டு start reading the Bible. தேவனுடைய வார்த்தையை வாசிப்பேன். 1 hour, 1 hour, 2 hour, 3 hour. 3 hour. My mother and father were scared because suddenly this fellow was never interested in Bible, who never used, yeah. Even the வாலிப பருவத்துல யாராச்சும் ஒரு ஆளை காதலிப்பா லவ் பண்ணுவாங்க பார்த்தா என்னன்னா பைபிளும் கையுமா இருக்கிறானே எங்க அப்பா அம்மா ரொம்ப பயந்துட்டாங்க. I love the way pastor is translating. Wow. Yeah, you give hand to pastor. My parents were confused. What's happening to my son, to our son? எங்க அம்மாக்கு ரொம்ப குழப்பமாச்சு. என்னடா இவன் இந்த வயசுல வந்து பைபிள் படிச்சிட்டு இருக்கான் அப்படினு சொல்லி. Then I used to come, she'll call, okay, come have your dinner. எங்க அப்பா அம்மா என்ன செய்வாங்க, ராத்திரில வாயா சாப்பிடுவோம்னு சொல்லி கூப்பிடுவாங்க. So I'll come have dinner, again go back and start reading the Bible. நான் நல்லா சாப்பிட்ட பிறகு என்ன செய்வேன்னு சொன்னா மீண்டும் வாங்க வசனத்தை பைபிளை படிக்க ஆரம்பிப்பேன். Go on till 12:01 in the early morning. 12:01 பெருமாள் அதிகாலை வரைக்கும் நான் பைபிள் படிக்க ஆரம்பிச்சேன். Sleep at 2 o'clock. 2 மணிக்கு படுப்பேன். Get up at 6 again. 6 மணிக்கு அதிகாலை எழுந்திருப்பேன். Again start reading the Bible. மீண்டும் பைபிள் படிக்க ஆரம்பிப்பேன். Like this it went on for 1, 2, 3 years. 3 வருஷமா இந்த வேதத்தை நான் தொடர்ந்து வாசிக்க தியானிக்க ஆரம்பிச்சேன். In the 3 years, 3 வருஷத்துக்கு பிறகு I finished reading the Bible about 15 times. I finished reading the Bible. இந்த முழு வேதாகமத்தை பாத்தீங்கன்னு சொன்னா 15 தடவை நான் வாசிச்சிட்டேன். And in the 3 years, இந்த 3 வருஷத்துல பாத்தீங்கன்னா God spoke. ஆண்டவர் என்னோடு கூட பேசினார். Amen. He spoke about my full-time ministry. அதாவது ஆண்டவர் இந்த 3 வருஷமா இந்த வேத வசனத்தை வாசிக்கும் பொழுது என்னோட முழு நேரத்தினுடைய அழைப்பை கர்த்தர் இந்த வார்த்தை மூலமா எனக்கு உறுதிப்படுத்தினார். Nobody came and said, "Your call for ministry, come." எந்த ஒரு ஊழியக்காரனும் எனக்கு வந்து கையை வச்சு ஜெபம் பண்ணி கர்த்தர் ஊழியத்துக்கு முழுமையா ஊழியத்துக்கு அழைக்கிறான்னு சொல்லி யாருமே சொல்லல. God spoke through the word. ஆண்டவர் தம்முடைய வார்த்தை மூலமா என்னோடு கூட திட்டம் தெளிவாக பேசினார். உன்னை முழு நேர